கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சுருவான். அதே மாதிரி நைட்டு சீக்கிரமா தூங்கிடுவாங்க. காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம வீட்டு வேலை எல்லாமே கடகடன்னு செஞ்சுட்ருப்போம். குக்கிங், கிளீனிங் எல்லாமே. ஸோ அந்த டைம்ல நானும் கதிர் அவங்க அப்பாவும் மாத்தி மாத்தி கதிர வச்சுக்கிட்டே அப்படியே எல்லா வேலையுமே முடிச்சுடுவோங்க. ஸோ, கண்டிப்பா முன்னாடி நாள் நைட்டே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு என்ன வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இதெல்லாமே பிளான் பண்ணி, சில நாள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் காலைல எழுந்து க்ளீன் பண்ணி சமைக்கிறதுலாம் வந்து ரொம்ப முடியாத ஒரு விஷயம். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். மணத்தக்காளி கீரையுமே ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையுமே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதால காலைல கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. இந்த குட்டி பையன் கிச்சனே கெதின்னு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தான் இருப்பான். எந்த பொருள் தான் வச்சு விளையாடுறான்னு நம்மளால சொல்லவே முடியாது. இவன இப்படி உட்கார வச்சுட்டா, அதுக்கப்புறம் இவனுக்கு நகர்ந்து போக தெரியாது. அதனால கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா ஒரு 15 மினிட்ஸ் தாக்கு பிடிப்பான். அதுக்கப்புறம் வந்து கத்த ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லா கதிர் கூட ஓடிட்டே இருக்கும்போது, நான் கன்டினியூஸா வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். சுத்தமா பேட்டரி டவுன் ஆயிடுங்க. ஈவினிங் 7:00 மேல. அவன் தூங்கிருவான். அதுக்கப்புறமா தான் வந்து கதிர் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் செய்றது, இந்த வேலைலாம் பார்க்கும்போது என்ன பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ எப்படா தூங்க போறது அப்படின்னு இருக்கும் எனக்கு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, இட்லியும் தேங்காய் சட்னியும் தாங்க செஞ்சு வச்சிருந்தேன். கையோட மறக்காம இந்த பாத்திரம் விளக்குற வேலைய முடிச்சுட்டு போயிருவேங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டைம் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா கண்டிப்பா வந்து அவருக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிடும். என்னதான் சட்னி இருந்தாலும் இட்லி பொடி இருந்தா தாங்க எனக்கு உள்ள இறங்கும்.